ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரை வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதற்கு உண்டான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். இந்தியாவில் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சரியான விடை, ராஜஸ்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இவன் எப்போதும் உண்மையையே டேஸ். ஆன்சர் உரைக்கிறான். அவன் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கிறான். ஆப்ஷன் ஆ சரியான விடை. கொஸ்டின் 2, ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் ஆழம் கூட்டல் கடல். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். கொஸ்டின் 3, விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் விண் கூட்டல் வெளி, விண்வெளி. அடுத்ததா கொஸ்டின் 4, நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் நீலவான். நீலம் கூட்டல் வான், நீலவான். கொஸ்டின் 5, இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் இல்லாது இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். கொஸ்டின் 6, நுட்பமாக சிந்தித்து அறிவது? ஆன்சர் நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. கொஸ்டின் 7, தானே இயங்கும் இயந்திரம்? ஆன்சர் தானியங்கி. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. கொஸ்டின் 8, நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் நின்று கூட்டல் இருந்த. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. கொஸ்டின் 9, அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் ஆ கூட்டல் உருவம், அவ்வுருவம். கொஸ்டின் 10, மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. இந்த 10 கொஸ்டின்ல நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க சின்ன சின்ன குறிப்புகள் பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் முதல் பருவத்தில் பக்கம் 53. பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும். இயன்ற வரை என்னும் சொல்லுக்கு முடிந்த வரை என்பது பொருள். ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம் என்னும் சொல்லுக்கு மருந்து என்பது பொருள். பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து அவர்கள் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். நெல்லை சு. முத்து அவர்கள் வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அடுத்ததா இந்த பாக்ஸை பாருங்க. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் காண்போம். இந்த பாடல் அடியை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்ததா பக்கம் 61. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் வந்து சோபியா.
பக்கம் 12 இந்த அட்டவணையிலிருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். வேளாண்மை என்ற சொல்லு இடம்பெற்றிருக்கும் நூல் பாத்தீங்கன்னா கலித்தொகை, திருக்குறள். உழவர் என்னும் சொல்லு நற்றிணையில இடம்பெற்றிருக்கு. பாம்பு என்னும் சொல்லு குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் அந்த சொல்லு பதிற்று பத்து அதுல இடம்பெற்றிருக்கு. முதலை அந்த சொல்லு குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. கோடை இந்த சொல்லு அகநானூறுல இடம்பெற்றிருக்கு. உலகம் என்ற சொல்லு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படையில இடம்பெற்றிருக்கு. மருந்து இந்த சொல்லு அகநானூறுல இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருக்குறளிலும் இடம்பெற்றிருக்கு. ஊர் இந்த சொல்லு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அகத்திணையில் இடம்பெற்றிருக்கு. அன்பு இந்த சொல்லு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் கலவியில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருக்குறள்லயும் இடம்பெற்றிருக்கு. உயிர் இந்த சொல்லு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. மகிழ்ச்சி இந்த சொல்லு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. மீன் இந்த சொல்லு பாத்தீங்கன்னா குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. புகழ் இந்த சொல்லு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் வேற்றுமையியல்ல இடம்பெற்றிருக்கு. அரசு இந்த சொல்லு எதில் இடம்பெற்றிருக்குன்னா திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா செய் இந்த சொல்லு குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. செல் இந்த சொல்லு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் புறத்திணையில இடம்பெற்றிருக்கு. பார் இந்த சொல்லு பாத்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படையில இடம்பெற்றிருக்கு. ஒழி இந்த சொல்லு தொல்காப்பியம் கலவியாக்கத்துல இடம்பெற்றிருக்கு. முடி இந்த சொல்லு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் வினையியல்ல இடம்பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு இதுல கொஸ்டின் எப்படி வரும் பாத்தீங்கன்னா பார் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பெரும்பானாற்றுப்படை. அடுத்ததா உங்களுக்கு உண்டான கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? சட்டம் 38, சட்டம் 39, சட்டம் 37, சட்டம் 36. சரியான விடையை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.